إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وبعد فإن أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை வல்லவன் ரஹ்மானுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதல்களில் சிறந்த வழிகாட்டுதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உண்டு பண்ணக்கூடியவைகள் விதஅத்துக்கள் அனைத்தும் வழிகேடுகள் எம்மை நரகத்தின் பால் இட்டுச் செல்லும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் உரையின் துவக்கத்தில் ஞாபகமூட்டியதை நானும் உங்களுக்கு ஞாபகமூட்ட கடமை கொண்டுள்ளேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய அழைப்பை ஏற்று நேர காலத்தோடு நாமெல்லாம் பள்ளிவாசலுக்கு சமூகம் தந்திருக்கின்றோம். யார் தன்னை வீட்டில் தூய்மைப்படுத்தி வாசனை திரவைகள் பூசி தலைக்கு எண்ணெய் தேய்த்து வீட்டில் இருந்து பள்ளிவாசலுக்கு வாகனத்தில் வராமல் நடந்து வருகிறார்களோ, நேர காலத்தோடு வந்து இமாமுக்கு நெருக்கமாக மிம்பருக்கு நெருக்கமாக உட்கார்ந்து நிகழ்த்தப்படக்கூடிய உரையை கடைசி வரைக்கும் செவி தாழ்த்தி தேவை உணர்ந்து கேட்டு ஜும்மாவை பாழ்படுத்தக்கூடிய எந்த காரியத்திலும் கடைசி வரைக்கும் ஈடுபடாமல் இருக்கிறாரோ, இவருக்கு அல்லாஹ் தஆலா ஒரு வருடம் நோன்பு நோற்று ஒரு வருடம் நின்று வணங்கிய கூலியை கொடுப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த பாக்கியம் எனக்கும் உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஆரம்பமாக பிரார்த்தனை புரிந்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தில் அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஹைருல் பரியா, படைப்புகளில் சிறந்தவர்கள் என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஞாபகம் ஊட்டுவது எனக்கும் உங்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும் நினைக்கின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலக வாழ்க்கையில் பொதுவாக மனிதன் எதை எடுத்தாலும் சிறந்த ஒன்றை தான் விரும்புவோம். நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடாக இருக்கலாம், உடுத்தக்கூடிய ஆடைகளாக இருக்கலாம், பயன்படுத்துகின்ற வாகனமாக இருக்கலாம், வாழுகின்ற வீடாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் தனக்கு கிடைக்கக்கூடியது பெஸ்ட்டாக இருக்கணும், சிறந்ததாக இருக்க வேண்டும் என்றுதான் எந்த மனிதனும் ஆசைப்படுவான். அந்த சிறப்பு எப்படி இருக்கணும் என்றால், அது நம்மளுக்கு கிடைக்கலன்றால் கூட, அது எங்களுக்கு கிடைக்கல, அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் அல்லது அடைந்து கொள்ளவில்லை, அப்படியாக இருந்தாலும் கூட பெஸ்ட்டாக இருந்திருக்கலாமே, சிறந்த ஒன்றாக அமைஞ்சிருக்கலாமே அப்படி என்று சொல்லி நாங்கள் ஆசைப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. அன்பார்ந்தவர்களே, அந்த சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுறது எப்படி என்றால், உதாரணமாக பெற்றோர்களுடைய ஆசை எப்படி இருக்கும்? நம்மளோட புள்ள நல்ல புள்ளையா இருக்கணும், சிறந்த பெரும்பாலாக இருக்கணும். ஸ்கூல் மட்டத்தில் தான் படிக்கக்கூடிய அந்த பாடசாலை மட்டத்தில்
அவன் பெஸ்டாக இருக்கும்போது அது ஒரு சந்தோஷமா இருக்கும். அதே நேரத்தில் அந்த ரிசல்ட் அவனுடைய திறமை மாகாண மட்டம் அளவில் அது பெஸ்டாக இருந்தால் அது அதை விட இன்னும் சிறப்பாக இருக்குமா இல்லையா? நாடளாவிய ரீதியில தன்னுடைய பிள்ளை சிறந்தவன், நல்ல ரிசல்ட் எடுத்தவன், பெஸ்டான ஒரு ரிசல்ட் அவனுக்கு கிடைச்சிருக்குது, நாடளாவிய ரீதியில அவன் முதன்மை இடத்தை வகிக்கிறான் அப்படின்னு சொன்னா அது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்குமா இல்லையா? அன்பார்ந்தவர்களே, அப்ப எங்களுடைய சிறப்பு எப்படி அது தெரிவு செய்யப்படுகிறது அப்படி என்றால் எண்ணிக்கையை பொறுத்து தான் அது சிறப்பாக இருக்கும். போட்டியாளர்களுடைய கம்பேர் பண்ணும் போது இன்னொன்றோடு ஒப்பிடுகின்ற பொழுது அதிகமான எண்ணிக்கையில் நாங்கள் சிறந்தவர்களாக இருப்போமாக இருந்தால் அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பு. அன்பார்ந்தவர்களே, அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கைருல் பரியா முழு படைப்பையும் அல்லாஹ் தஆலா சொல்லி அந்த முழு படைப்புகளிலுமே இவர்கள் தான் சிறந்தவர்கள், இவர்கள் தான் சிறப்புக்குரியவர்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்வது நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நமக்கெல்லாம் தெரியும் லம் யகுனில் லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாப் என்று சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய இந்த அத்தியாயம் எல்லாருக்கும் பழக்கமான ஒரு அத்தியாயம். இந்த அத்தியாயத்தினுடைய 7வது 8வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா இந்த செய்தியை சொல்லி தருகிறார். இன்னல் லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், நிச்சயமாக ஈமான் கொண்டு சாலிஹான அமல்கள் யாரெல்லாம் செய்கிறார்களோ உலாயிகும் கைருல் பரியா, இவர்கள் தான் படைப்புகளிலே சிறந்தவர்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அப்ப நான் படைப்புகளிலே சிறப்புக்குரிய ஒரு மனிதனாக, சிறப்புக்குரிய ஒரு அடையாளாக நான் தெரிவு செய்யப்பட வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய இந்த பண்பு, அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய இந்த குவாலிஃபிகேஷன் என்னிடத்தில் இருக்குதா என்பதை நாங்கள் பரிசீலனை செய்து கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் தஆலா 2 பண்பை சொல்கிறான். இன்னல் லதீன ஆமனு அமிலுஸ் ஸாலிஹாத், ஈமான் கொண்டிருக்கணும், அதோடு சேர்த்து சாலிஹான அமல்களும் செஞ்சிருக்க வேண்டும். அல் குர்ஆன்ல பாருங்க, அல்லாஹ் தஆலா எங்கெல்லாம் ஈமானை பற்றி பேசுகிறானோ, எங்கெல்லாம் ஈமான் கொண்டவர்கள் ஆரம்பிக்கிறானோ, அடுத்த சொல்லாக அல்லாஹ் தஆலா வ அமிலுஸ் ஸாலிஹாத், சாலிஹான அமல் செய்தவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்வதை நாங்க பார்க்கலாம். குர்ஆன்ல பாருங்க, பல இடங்கள் அல்லாஹ் தஆலா பேசுறான். இன்னல் லதீன ஆமனு எங்கெல்லாம் அல்லாஹ் தஆலா ஆரம்பிக்கிறானோ அதற்கு அடுத்தபடியாக வ அமிலுஸ் ஸாலிஹாத், சாலிஹான அமல் செஞ்சவங்க அப்படி என்று ஈமானையும் சாலிஹான அமலையும் அல்லாஹ் தஆலா சேர்த்து சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். ஈமான் கொள்வதோடு மாத்திரம் நாங்கள் நிறுத்திவிடக் கூடாது. அல்லாஹ்வை நம்பிட்டோம், அதோடு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நிறுத்திவிடக் கூடாது. ஈமானோடு சேர்த்து சாலிஹான அமல்களும் இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஒரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறாங்க. திடீரென்று அல்லாஹ்வுடைய தூதர் எழுப்பிட்டு போறாங்க. எங்க போனாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் சஹாபாக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயம் ஒன்று வந்துச்சு. போன மனுஷனை காணலையே, இன்னும் திரும்பி வரலையே, எதிரிகளுடைய அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய அந்த காலப்பகுதி எல்லாரும் தேடுறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சேர்ந்து தேடுறாங்க. எல்லாரும் பதட்டம் அடைஞ்சாங்க. ரசூலுல்லாஹ்வை காண இல்லை. ஒரு தோட்டத்தில் ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்கன்ற தகவல் கிடைக்குது. அந்த தோட்டத்துக்குள்ள போறதுக்கான வழியும் கிடைக்கல அவங்களுக்கு. என்ன செய்யறாங்க, தேடி அது தண்ணி போகக்கூடிய ஒரு கால்வாய் ஒன்று இருக்குது, அதுக்குள்ள நுழைஞ்சு போறாங்க. போயிட்டு ரசூலுல்லாஹ் இருப்பதாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் காணாம போயிட்டீங்க, நாங்கள் எல்லாரும் பதறி போயிட்டோம். அவ்வளவு மன்ஃபஸ,
முதலாவது நான் தான் யார சொல்லலாம் பதறி போய் எழுப்பினேன். அப்ப நீங்க ஈக்கிற செய்தியை நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லணும், ஆதாரம் வேணும். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என் செருப்பு ரெண்டையும் எடுத்துக்கிட்டு போங்க, நான் சொல்லக்கூடிய இந்த செய்தியை நீங்க சொல்லுங்கள். என்ன செய்தி? மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை யார் ஒருவர் அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலாவுடைய திருப்தி மோத்துக்கு எதிர்பார்த்து சொல்றாரோ தகலல் ஜன்னா, அவர் சொர்க்கவாசி. அல்லாஹ்வுக்காக தூய்மையான எண்ணத்தோடு லா இலாஹ இல்லல்லாஹ் யாரெல்லாம் சொல்றாங்களோ இவர்கள் சொர்க்கவாசி, இவங்க சொர்க்கம் நுழைஞ்சிட்டாங்க. இது கன்ஃபார்ம். இந்த செய்தி நீங்க சொல்லுங்க. ஆதாரமாக நான் தான் சொன்னேன், எனக்கு எதுவும் ஆபத்து கிடையாது, நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதற்கு ஆதாரமாக என்னுடைய செருப்பை நீங்க எடுத்துக்கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. தோட்டத்தை விட்டு வெளியே போறாரு. யாரை எல்லாம் நீங்க சந்திக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த செய்தியை நீங்கள் பரப்புங்கள் அப்படி என்றாங்க. முதலாவதாக இவர் சந்திச்சது யாரும் தெரியுமா? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சந்திக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த செய்தியை சொன்ன உடனே அப்படி தட்டி விடுறாங்க, அடிக்கிறாங்க, கீழே விழுந்துட்டாங்க. அழுது கொண்டே ரசூலுல்லாஹ்ட்ட போனாங்க, அல்லாஹ்வின் தூதரே இப்படி ஒரு சப்ஜெக்ட் நீங்க சொன்னீங்க, யாரெல்லாம் இந்த தோட்டத்துக்கு பின்னால் நீங்க சந்திக்கிறீங்களோ சந்திக்கிற எல்லார்கிட்ட இந்த தகவலை சொல்லுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னா அவங்களுக்கு சொர்க்கம். இதை நீங்க சொன்னீங்க தானே? முதலாவது நான் சந்திச்ச உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள சொல்லவும் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, அவர் என்ன அடிச்சிட்டாரு. அப்புறம் உமர் ரலியல்லாஹு எனக்கு அல்லாஹ்வின் தூதரே நீங்க இப்படி சொன்னீங்களா? ஆமா நான் சொன்னேன். அல்லாஹ்வின் தூதரே இது மக்களுக்கு இந்த தகவல் போய் சேருமாக இருந்தால், இந்த செய்தி மக்களுக்கெல்லாம் கேள்விப்பட்டா என்ன நடக்கும் தெரியுமா? ஏனைய வணக்க வழிபாடுகளை விட்டு தூரமாகி விடுவார்கள். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் இதோடு அவர்கள் நிறுத்திக் கொள்வார்கள், வேறு இபாதத்துக்கள்ல ஈடுபட மாட்டாங்க அப்படி என்று பயந்தாங்க. அப்ப மனிதர்கள் சஹாபாக்கள் அப்ப கலிமாவை சொன்னா சொர்க்கவாசி அப்படின்னு முஸ்லிம்களுக்கு கேள்விப்படுமா இருந்தா வேற வேற வணக்கங்களை ஈடுபட மாட்டாங்க. அதனால இது அவங்களுக்கு சொல்லாமல் இருக்கலாமே அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் இது நல்லதான் அப்படின்னு சொல்லி பரவாயில்லை சொல்லாதீங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கருத்தை ஆதரிச்சாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, ஏன் இந்த தகவலை சொல்றார் அப்படி என்றால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மனிதர்கள் ஈமானோடு மட்டும் நிறுத்திக் கொள்வாங்க, அல்லாஹ்வை ரசூலை நம்பிட்டோம் அப்படின்னு அதோடு நிப்பாட்டி கொள்வாங்க, இபாதத்துகளை விட்டு தூரமாகி விடுவார்கள், சாலிஹான அமல்களை விட்டு அவங்க தூரமாகிடுவாங்க என்ற பயம் அவர்களுக்கு வந்துச்சு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதனாலதான் அல் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் ஈமான் என்றால் என்ன என்பதற்கான வரைவிலக்கணம் சொன்னாங்க. என்ன வரைவிலக்கணம்? இஅ்திகாதும் பில் கல்ப், உள்ளத்தால உறுதி கொண்டு, கவுலும் பில் லிசான், வாயால மொழிய வேண்டும், வ அமலும் பில் ஜவாரிஹ், உடல்களால் செயல்படுத்த வேண்டும். ஈமான் என்றால் அல்லாஹ் ஈமான் கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன செய்யணும்? உள்ளத்தால் நம்ம அல்லாஹ்வே ரசூலை நான் நம்புகிறேன் உறுதியாக நம்ப வேண்டும், வாயால மொழிய வேண்டும். மூன்றாவது தன்னுடைய உடல்களால் அந்த ஈமானை செயல்படுத்த வேண்டும். அதனாலதான் ஈமானுடைய வெளிப்பாடு சாலிஹான அமல்கள் அப்படின்னு சொல்றதை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இந்த சாலிஹான அமல்கள் தான் ஈமானுடைய அடையாளமாக காணப்பட்டுச்சு. சில அமல்களை அடிப்படையாக வச்சு முஃமின்களை அடையாளம் கண்டு கொண்டாங்க. முனாஃபிகீன்களும் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வாழ்ந்தார்கள். அவர்களும் ஈமான் கொள்றோம், நாங்களும் முஸ்லிம்கள் தான் அப்படின்னு முஸ்லிம்களோட கலந்து வாழ்ந்தார்கள். ஆனா சில அமல்கள் இருக்குது இல்லையா, அந்த சாலிஹான அமல்கள் இவங்க முனாஃபிகீன்கள், இவங்க நயவஞ்சகர்கள் அப்படின்னு அந்த அமல்கள் அடையாளப்படுத்தி காட்டுச்சு. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்த தொழுகை, எல்லாரும் தொழலாம், ஆனால் இந்த தொழுகையிலே
முனாஃபிகீன்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய தொழுகை என்ன தொழுகை தெரியுமா? இஷாவுடைய தொழுகையும் ஃபஜ்ருடைய தொழுகையும். இந்த ஃபஜ்ர் தொழுகை அவர்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு தொழுகையாக இருந்துச்சு. கண்ணியத்துக்குரியவர்களே, சஹாபாக்கள் சொல்லக்கூடிய முக்கியமான செய்திகள்ல ஒன்றுதான் இந்த ஃபஜ்ர் தொழுகை. சுபஹ் தொழுகை இருக்குது இல்லையா? இந்த சுபஹ் தொழுகையை தொழுதுதான் நாங்கள் ஈமானை வெளிப்படுத்துவோம். முனாஃபிகீன்களில் பட்டியலில் நாங்கள் இல்லை, நான் முனாஃபிக் கிடையாது என்பதை சஹாபாக்கள் எப்படி நிரூபித்தார்கள் என்றால், இந்த சுபஹ் தொழுகையை தொழுதுதான் அவர்கள் நிரூபித்தார்கள். யாரெல்லாம் சுபஹ் தொழுகை யாருக்கெல்லாம் கஷ்டமாக இருந்துச்சோ, யாரெல்லாம் சுபஹ் தொழுகைக்கு வரலையோ, இவர்களுடைய உள்ளத்திலே நயவஞ்சகம் இருப்பதாக சஹாபாக்கள் அடையாளம் கண்டு கொண்டார்கள். எனவே முனாஃபிகீன்களுக்கு தொழுகையிலே முக்கியமாக சுபஹ் தொழுகை கஷ்டமாக இருந்துச்சு. எனவே ஈமானுடைய அடையாளம், ஈமானுடைய வெளிப்பாடு தொழுகை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சாலிஹான அமல்கள் என்னுடைய வாழ்க்கையில் வருவதாக இருந்தால் என்னுடைய ஈமான் பலமாக இருக்குது. என்னுடைய வாழ்க்கையில சாலிஹான அமல்களை விட்டு நான் தூரமாகிறேன் என்றால், தொழுகை, ஜக்காத்து, நோன்பு போன்ற வணக்க வழிபாடுகளை விட்டு நான் தூரமாகிறேனாக இருந்தால் என்னுடைய ஈமானில கோளாறு இருக்குது, என்னுடைய ஈமானில பலவீனம் இருக்குது. எனவே அன்பார்ந்தவர்களே, ஈமான் சரியாக இருக்குமாக இருந்தால், ஈமான் பலமானதாக இருக்கும் என்றால், ஈமான் தூய்மையாக இருக்கும் என்றால் அதனுடைய வெளிப்பாடு சாலிஹான அமல்களாக இருக்கும். கண்ணியத்துக்குரியவர்களே, அதே போல இந்த தர்மம், சதக்கா மிக முக்கியமான ஒரு அமல்கள்ல உண்டு, ஈமானுடைய வெளிப்பாடுகள்ல உண்டு. இந்த சதக்காவை வைத்து, தர்மம் என்கின்ற இந்த அமல்களை வைத்து முனாஃபிகீன்களை அடையாளம் கண்டு கொண்டாங்க. முனாஃபிகீன்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? ஈமான் உள்ளவர்கள் தர்மம் செய்ய அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களாக இருந்தால் அவங்க என்ன செய்வாங்க? அல்லாஹ்வுக்காக அவங்கள்ட்ட ஈக்கிறத கொண்டு கொடுப்பாங்க, முடிஞ்சதை கொடுப்பார்கள். ஆனால் முனாஃபிக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது ரொம்ப கஷ்டம் அவனுக்கு. எப்படின்னு சொன்னா என்ன சொல்வார்கள் தெரியுமா? இந்த முனாஃபிகீன்கள் யாராச்சும் அவங்ககிட்ட கொஞ்சம் தான் இருக்குதுன்னு வைங்க, ஏதாவது தர்மங்களை கொஞ்சம் பகுதியை, ஏதோ ஒரு கொஞ்சமான ஒரு பகுதியை அவங்க கொடுக்குறாங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி. அப்படி கொடுக்க போக்குள்ள என்ன சொல்லுவார்கள்? இதையா கொடுக்குறீங்க, இதுல அல்லாஹ்வுக்கு என்ன தேவை இருக்குது? இந்த உலகம் கொடுக்குறீங்களே, இது கொஞ்சமான பொருட்களை கொடுக்குறீங்களே, இதுல அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது அப்படின்வாங்க. அதே போல யாராவது கூட கொடுக்குறாங்க, அல்லாஹ்வுக்காக அதிகமாக கொடுக்கிறார்கள், அதை பார்த்து என்ன சொல்வார்கள்? இவங்க மோஸ்துதிக்காண்டி கொடுக்குறாங்க, நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காண்டி கொடுக்குறாங்க. இதே கதை நம்மகிட்ட இருக்குதா இல்லையா? கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மாதிரி கருத்துக்கள் சமூகத்தில், எங்கட சமுதாயத்தில் நடைமுறையில் இருக்குது. ஆனா முனாஃபிகீன்கள் இப்படி கமெண்ட் அடிப்பாங்க, நிறைய கொடுத்தா மோஸ்துதிக்காக கொடுக்குறான்டுவாங்க, கொஞ்சமால கொடுத்தா இது என்னத்துக்கு போதும், இது அல்லாஹ்வுக்கு எந்த தேவையுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அதை கிண்டல் அடிப்பார்கள். ஆனா அவன் எதையும் கொடுக்க மாட்டான். கண்ணியத்துக்குரியவர்களே, இது முனாஃபிகீன்களுடைய அடையாளம். அப்ப அவர்களுக்கு இந்த மாதிரியான அமல்கள் என்பது கஷ்டமாக இருக்கும். அப்ப ஈமான் உண்மையாக இருக்கும் என்றால், தூய்மையாக இருக்கும் என்றால், அந்த சாலிஹான அமல்கள் மூலமாக அந்த ஈமானை நாங்கள் அடையாளம் கண்டுகொள்ளலாம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், வைதா காமு இலஸ்ஸலாத்தி காமு குஸாலா, அவங்க தொழுகைக்காக எழும்பி நின்றால் அவர்கள் சோம்பேறியாக தனிப்பாங்க. தொழுகை என்பது கஷ்டமான ஒன்றாக இருக்கும். அப்ப இதெல்லாம் வச்சு ஒரு சந்தர்ப்பத்தில் முஆத் ரலியல்லாஹு அவர்கள் நீண்ட சூறாக்களை ஓதி தொழுவிக்கிறாங்க. ஒரு மனிதர் என்ன செய்கிறார் என்றால், ஜமாஅத்தோட விலகி தனியே தொழுகிறாரு. அப்ப தொழுகை என்பது முனாஃபிக்கின் கஷ்டமான ஒன்றா இருக்கும் என்ற செய்தியை வச்சுத்தான்
முஆத் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க, முனாஃபிக், அவர் ஒரு முனாஃபிக்ன்றாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விசாரிக்கிறாங்க. அவர் அந்த மனிதர் சொல்றாரு, லா அஅரிஃபு தண்டனதக வலா தண்டனக முஆத், நீங்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேரும் இந்த தொழுகையில் நீங்கள்லாம் என்னத்தை முணுமுணுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த தொழுகை மூலமாக நான் சொர்க்கத்தை கேட்கிறேன், நரகத்திலிருந்து பாதுகாப்பு நான் கேட்கிறேன். இரண்டை தான் நான் கேட்கிறேன். அவருடைய ஸ்டைலே ரசூலுல்லாஹ் பதில் சொன்னார்கள், அந்த ரெண்டை சுற்றி தான் நாங்கள் முணுமுணுத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றாங்க. சொல்றாரு, இவர் என்ன முனாஃபிக்ன்றாரு, நயவஞ்சகன் அப்படி தொழுகையிலிருந்து விலகினதுக்காக முனாஃபிக் என்று சொல்லிட்டாரு. ஜிஹாதுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிடுவதற்காக வேண்டி அழைப்பு விடுக்கப்பட்டால் அப்ப அவங்களுக்கு தெரியும் நான் யாருன்னு சொல்லி. ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் ஜிஹாது செய்து அல்லாஹ் தஆலாவுடைய பாதையிலே போராடி ஷஹீதாக்கப்பட்டார். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, ஒரு கூட்டாளி எப்படின்னு கேட்குறாங்க, அவருடைய ஹாலாத்து என்ன மாதிரி அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. அந்த நேரத்தில் முஆத் ரலியல்லாஹு தெரியாம சொல்லிட்டாரு முனாஃபிக் என்று. அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்குறோம். அப்போ அவன் சொன்ன காரணம் என்னென்னால் இந்த தொழுகையை அடையாளமாக வச்சு. அப்போ கண்ணியத்துக்குரியவர்களே, தொழுகை, தர்மம் போன்ற இந்த வணக்க வழிபாடுகள் என்பது, இபாதத்துக்கள் என்பது எங்களுடைய ஈமானின் அடையாளம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய ஈமானை அளந்து கொள்ளக்கூட, எங்களுடைய ஈமானை நாங்கள் அளவு பார்க்கக்கூடிய ஒரு அளவுகோலாக கூட இந்த சாலிஹான அமல்களை வைத்துக் கொள்ளலாம். சாலிஹான அமல்கள் எங்களிடத்தில் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு ஈமானினுடைய பலம் இருக்குது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அமல்கள் குறைந்து விட்டது என்று சொன்னால், அமல்களை விட்டும் நாங்கள் தூரமாகிறோமாக இருந்தால், அன்பார்ந்தவர்களே, ஈமானில் பலகீனம் ஏற்பட்டு விட்டது என்ற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்குறாங்க, அலா உக்பிருக்கும் பிகைரில் பரியா, படைப்புகளில் சிறந்தவர்கள், ஹைருல் பரியா, அவங்க யாருன்னு உங்களுக்கு நான் சொல்லி தரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. பலா யா ரசூலுல்லாஹ், சொல்லித்தாங்க யா ரசூலுல்லாஹ்னு கேட்குறாங்க சஹாபாக்கள். ரஜுலுன் ஆஹிதும் பி இனானி ஃபரசி, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதர் தன்னுடைய குதிரையினுடைய கடிவாளத்தை பிடிச்சு கொண்டே இருக்கிறாரு. எப்பொழுது அல்லாஹ்வுடைய பாதையிலே யுத்தத்திற்கான அழைப்பு விடுக்கப்பட்டதோ உடனே அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாகுவதற்கு அல்லது போராடுவதற்கு தயார் நிலையிலே குதிரையுடைய கடிவாளத்தை பிடிச்சு கொண்டே இருப்பார். இந்த செய்தி எதை சொல்லுதென்றால், எந்த நேரமும் அதற்கு தயார் நிலையில இருக்கக்கூடியவர் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வமா எலி, இதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியவர் அவர் யாரு அப்படின்னு சொன்னா, மக்களை விட்டு ஒதுங்கி வாழ்ந்து யுகீமு ஸலாத வ யுஅதி ஸகாத், தொழுகையை நிறைவேற்றி 5 நேர தொழுகை சரிவர நிறைவேற்றி ஜகாத்தையும் யார் கொடுக்கிறாரோ இவர் ஹைருல் பரியா. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த பண்பு இருக்குதா என்பதை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தொழுகையை நிறைவேற்றி ஜகாத்தையும் நாங்கள் கொடுத்து, ஜகாத்து கடமையானவங்க ஜகாத்தையும் கொடுத்து வருவோமாக இருந்தால் நாங்களும் ஹைருல் பரியா என்ற லிஸ்ட்ல நாங்கள் வருவோம் என்பதில் சந்தேகம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் மறுபடி கேட்கிறாங்க, ஷர்ருல் பரியான்னு யாருன்னு உங்களுக்கு சொல்லித்தரவா அப்படின்னு கேட்கும்போது, சொல்லித்தாங்க யார் ரசூலுல்லாஹ்னு சஹாபாக்கள் கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவங்க யாரு தெரியுமா, அல்லதி யுஸ்அலு பில்லாஹி வலா யுக்தி பிஹி, அவங்க யாருன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்பட்டு உதவி கேட்கப்படும் போது, அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று அல்லாஹ் தஆலாவுடைய பெயர் சொல்லப்பட்டு கேட்கப்படும் போது, தர்மங்கள் கேட்கப்படும் போது கொடுக்க மறுப்பார்கள், அவர்கள் தான் ஷர்ருல் பரியா, படைப்புகளில் ரொம்ப மோசமானவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே
அல்லாஹ்வுக்காக என்று கேட்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவழிப்பதற்கு நாங்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும். எங்களால் முடிந்த அளவு அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அப்படி மறுக்கக்கூடிய உணர்வு கொடுப்பதற்கு யாருக்கெல்லாம் விருப்பம் வரலையோ அது ஷர்ருல் பரியா என் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மோசமானவங்க அப்படின்னு சொல்வதை நாங்கள் பார்க்குறோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கைருல் பரியா என்றால் படைப்புகளில் சிறந்தவர்கள் யார் என்ற அடையாளத்தை எங்களுக்கு அல்லாஹ் ரசூலும் சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த அடையாளத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடந்து நல்ல படைப்புகளில் சிறந்தவர்களாக மாறுவதற்கு ரஹ்மான் எம் அனைவருக்கும் துணை செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதானா லிஹாதா வ மா குன்னா லினஹ்ததிய லவ்லா அன் ஹதானா அல்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஷ்ரஃபில் அன்பியாஇல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய வாழ்க்கையில் சாலிஹான அமல்களை முடிந்த வரைக்கும் நாங்கள் அதிகமாக செய்ய வேண்டும். அதுதான் ஈமானுடைய வெளிப்பாடு என்ற செய்தியை நாங்கள் புரிந்து வைத்திருக்கிறோம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அதில் சாலிஹான அமல்கள் என்னென்ன என்பதை முதலாவது நாங்கள் படிக்கணும். நிறைய அமல்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்திருக்கிறார்கள். முக்கியமாக தொழுகை விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். கணியத்துக்குரியவர்களே, சில சாலிஹான அமல்களை முடிந்த வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் அதிகமாக செய்வதற்கு பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் ஸல்லா லில்லாஹி 40 யௌமன் ஃபீ ஜமாஅத்தின் யுத்ரிகு தக்பீரத்துல் ஊலா. யார் ஒருவர் 40 நாட்கள் தொடர்ந்தும் ஜமாஅத்தோடு தொழுகிறார்களோ, எப்படியான ஜமாஅத்து? யுத்ரிகு தக்பீரத்துல் ஊலா, அவ்வல் தக்பீரை அடைஞ்சு 2வது ரக்காத்துல 3வது ரக்காத்துல கடைசியில் வந்து சேர்றவங்க கிடையாது. அவ்வல் தக்பீரோட ஆரம்ப தக்பீரில் சேர்ந்து கொண்டு தொடர்ந்தும் 40 நாட்கள் ஜமாஅத்தோடு தொழுகிறவர். இப்படி தொழுதால் அல்லாஹ் தஆலா இவருக்கு 2 விடுதலை கொடுக்கிறான். ஒன்று பராத்தும் மினன் நிஃபாக், நயவஞ்சகத்தில் இருந்து, நிஃபாக்கில் இருந்து, முனாஃபிக் என்ற பட்டியலில் இருந்து அவர் விடுபடுகிறார். பராத்தும் மினன் நார், நரகத்தில் இருந்து அல்லாஹ் தஆலா அந்த மனிதருக்கு பாதுகாப்பு கொடுக்கிறான், விடுதலை கொடுக்கிறான். இந்த பாக்கியம் கிடைக்கணும் என்ற அந்த சாலிஹான அமல்கள் எங்களை பாதுகாக்கும். அதே போல கண்ணியத்துக்குரியவர்களே, மன் ஸல்லா அர்பன் கப்ல துஹ்ரி வ அர்பன் பஅத துஹர், லுஹருடைய தொழுகைக்கு முன்னாடி யார் 4 ரக்காத் சுன்னத்தான தொழுகையை தொழுகிறார்களோ, துஹருக்கு பின்னால 4 யார் தொழுகிறார்களோ இவர்களுக்கு நரகம் ஹராம், நரகத்திற்கு அவர்கள் நுழையவே மாட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். இவன் கணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படியான சாலிஹான அமல்களுக்கு சொந்தக்காரர்களாக நாங்கள் மாற வேண்டும். முடிந்த வரைக்கும் தொழுகையில நாங்கள் பேணுதலாக மாற வேண்டும். தொழுகையிலே பேணுதல் உடையவர்களாக மாற வேண்டும். அந்த தொழுகை தான் எங்களை படைப்புகளிலே சிறப்புக்குரியவர்களாக மாற்றக்கூடியது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதே போல அல்லாஹ் தஆலா அதே குர்ஆன் அதே அத்தியாயத்தில் இன்னல்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன், வேதம் கொடுக்கப்பட்டவர்களிலே அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர்கள், அதே போல இணை வைப்பாளர்கள், யூத கிறிஸ்தவர்கள், முஷ்ரிக்கீன்கள், இந்த 3 பேரும் உலாயிகும் ஷர்ருல் பரியா, படைப்பு வழியில் ரொம்ப மோசமானவர்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இவர்கள் நரகத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள் என்ற செய்தியை குர்ஆன்ல சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, படைப்புகளில் சிறந்தவங்க யார் என்பதையும் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார். படைப்புகளிலே மோசமானவங்க யார் என்பதையும் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார். எனவே நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் யாருடைய சுன்னாவை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யூத கிறிஸ்தவர்களுடைய அடிச்சுவடுகளை, அவர்களுடைய பண்பாடுகளை, அவர்களுடைய கலாச்சாரங்களை நாங்கள் பின்பற்றக்கூடாது. காரணம் என்ன? உலகத்திலே ரொம்ப மோசமானவங்க தான், படைப்புகளில் ரொம்ப கெட்டவர்கள் அவர்கள் தான், நரகத்திலே நிரந்தரமாக வாழக்கூடியவர்கள் அவர்கள் தான்.
அப்படிப்பட்ட மோசமான கெட்டவர்களுடைய கலாச்சாரத்தை நாங்கள் எப்படி பின்பற்ற முடியும்? அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜுஷ்ஷு ஷவாரிப வ அர்குல் ஹாலிஃபுல் மஜூஸ். உங்க மீசியை நீங்க கத்தரித்துக் கொள்ளுங்கள், தாடியை வளர விடுங்கள், நெருப்பு வணங்கக்கூடிய நெருப்பு வணங்கிகளுக்கு மாற்றமாக நடந்து கொள்ளுங்கள் என்றார்கள். அன்பார்ந்தவர்களே, பெற்றோர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருப்போம். நம்ம பிள்ளை யாரோட சேர்றான், யாரோட பழகிறான் என்பதை கவனமாக இருப்போம். தூள் பாவிக்கிறவன், கஞ்சா அடிக்கக்கூடியவர்கள், சினிமாவில் ஈடுபாடு இருக்கக்கூடியவர்கள், மோசமான போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்கள், கெட்ட நடத்தை உள்ளவர்கள், இப்படிப்பட்ட இந்த பிள்ளைகளோடு நண்பர்களோடு நம்மட பிள்ளை சேர விடுவோமா? அவனோட போனா கூட ஏசுவோம். கெட்டவனோடு சேர்ந்து நம்மளும் அந்த லிஸ்ட போட்டுருவாங்க. அன்பார்ந்தவர்களே, அப்ப கெட்ட நடத்தை உள்ளவர்கள், மோசமான பண்பு உடையவர்கள், அவர்களோடு சேருவது நாங்கள் விரும்ப மாட்டோம். அவங்களோட பழகிறது நாங்கள் வெறுப்போம். அதே மாதிரி தான் அன்பார்ந்தவர்களே, உலகத்தில் அல்லாஹ்வுத்தால படைச்ச படைப்புகளிலே மோசமானவங்க இவங்க அல்லாஹ்வுத்தால சொல்கிறான். அப்படிப்பட்ட மோசமான பண்புடையவர்கள், கெட்டவர்கள் அல்லாஹ்வுத்தால அடையாளப்படுத்தி இருக்கக்கூடிய இவர்களுடைய கலாச்சாரத்தை நாங்கள் எப்படி பின்பற்ற முடியும்? அன்பார்ந்தவர்களே, அப்ப ஈமான் பலமாக இருக்கும் என்றால், ஈமான் தூய்மையாக இருக்கும் என்றால் அவர்களுக்கு மாற்றமாகத்தான் நாங்கள் நடக்க முடியும். அவங்க தாடியை விட்டாங்களா, நாங்க தாடியை வளர விடுவோம். அல்லாஹ்வுக்காக ஈமான் பலமாக இருக்குது, தாடியை வளர விடுவது எனக்கு எந்த ஒரு அசிங்கமும் குறையும் கிடையாது. அன்பார்ந்தவர்களே, உட்கார போக்கல இடது கையை ஊண்டி உட்காருவது யூத கிறிஸ்தவருடைய பண்பாடு. லா தஜ்லிஸ் ஜல்சத்துல் மக்தூபி அலைஹிம். ஒரு சஹாபி தன்னுடைய இடது கையை பின்னாடி ஊண்டி உட்கார்ந்து வந்திருக்கிறாரு. அவரை பார்த்து சொன்னாங்க, லா தஜ்லிஸ் ஜல்சத்துல் மக்தூபி அலைஹிம். அல்லாஹ்வுடைய கோபம் உண்டான அந்த மக்கள் உட்காரக்கூடிய அந்த பெட்டன்ல நீங்க உட்காராதீங்க, அவங்கள மாதிரி உட்காராதீங்க. கஷ்டமா இருந்தால் கையை ஊண்டித்தான் ஆகணும் என்றால் ரெண்டு கையை சேர்த்து ஊண்டலாம், வலது கையை மாத்திரம் ஊண்டலாம். இடது கையை ஊண்டுவது என்பது அந்த அல்லாஹ்வுடைய கோபம் உண்டான யூத கிறிஸ்தவருடைய பண்பாடு. அப்படி உட்காராதீங்கன்னாங்க. உலகத்தில் மோசமான படைப்புகள் அவர்கள், அவங்கள மாதிரி நாங்கள் இருக்கப்படாது. கடைசியாக அவர்களுடைய பண்புகள்ல உண்டு தெளிவான ஆதாரம் வந்த பிறகும், இதுதான் நம்ம ஆதாரம், இதைத்தான் நாங்க எடுத்துக்கொள்ளணும், இதைத்தான் நாம நடைமுறைப்படுத்தணும், இதைத்தான் நாங்க நம்பணும் அப்படின்னு சொல்லி தெளிவான ஆதாரம் வந்த பிறகும் கருத்து முரண்படக்கூடியவர்கள் யூத கிறிஸ்தவர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க? மிம்பாதி இஸ்மு அஹ்மத், எனக்கு பின்ன ஒரு ஒருத்தர் வருவாரு, அவருடைய பேர் அஹ்மத். அவருடைய பேரை சொல்லி அடையாளத்தையும் சொல்லி இவர் தான் கடைசி நபி அப்படின்னு எல்லாத்தையும் சொன்ன பிறகு ஒரு மௌத்தாயினா. இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு போய்த்தாரு. அதுக்கு பிறகும் அவர்கள் ரசூலுல்லாஹ்வை ஏத்துக்கொள்ள மறுக்கிறார்களாக இருந்தால், அன்பார்ந்தவர்களே, இவங்க மோசமானவர்கள் என்று அல்லாஹ்வுத்தாலா சொல்வது எந்த ஒரு பிழையும் கிடையாது. நியாயமாகத்தான் அல்லாஹ்வுத்தாலா சொல்லியிருக்கிறான். தெளிவான அத்தாட்சி வந்ததுக்கு பிறகும் மறுக்கக்கூடிய பண்பு யார்கிட்ட இருக்குது? யூத கிறிஸ்தவர்கள்ட்ட இருக்குது. அன்பார்ந்தவர்களே, இந்த பண்பு எங்களிடத்தில் வந்து விடக்கூடாது. இதுதான் ஹதீஸ், இதுதான் குர்ஆன், சஹீஹான செய்தி இதுதான் எங்களுக்கு சொல்லுது. இதைத்தான் நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தெளிவாக ஆதாரத்தை சொன்ன பிறகும் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, இதை நம்ப மாட்டோம். நாங்க காலமாக பரம்பரையாக நாங்கள் இதைத்தான் செஞ்சு கொண்டு வந்தோம். மூதாதையரைத்தான் செஞ்சாங்க, இப்படித்தான் வாழ்ந்தோம், நீங்க என்ன புதுசா கொண்டு வரீங்க அப்படின்னு கேட்க வேணுமா?
யாருடைய பண்பு இது? கண்ணியத்துக்குரியவர்களே, உலகத்திலே மோசமான படைப்புகளுடைய பண்பு இது. இந்த பண்பு எங்களுக்கு வரக்கூடாது. எனவே நல்ல ஈமானிய ஒரு முஸ்லிமுடைய நல்ல படைப்புகளில் சிறந்தவருடைய பண்பு என்ன? அல்லாஹ் சொன்னால் அதுக்கு கட்டுப்பட வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ரெண்டு அடையாளத்தையும் அல்லாஹ் தஆலா சொல்லி தந்திருக்கிறார். எனவே படைப்புகளிலே சிறந்தவர்களாக நாங்கள் மாற வேண்டும் என்றால் அல்லாஹ் தஆலா சொன்ன மாதிரி ஈமானில் உறுதியாக இருக்க வேண்டும். உறுதியாக தூய்மையான ஈமானை உள்ளத்தில் நாங்கள் ஆழமாக பதிய வைத்து அந்த ஈமானின் வழிபாடு சாலிஹான அமல் அதிகமாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இபாதத்து செய்ய வேண்டும், தொழுகையில் ஈடுபட வேண்டும். அப்படி யாரெல்லாம் ஈமானில் உறுதியாக இருந்து சாலிஹான அமல்கள் செய்கிறார்களோ இவர்கள் தான் படைப்பில் சிறந்தவர்கள், படைப்புகளிலே மிகவும் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்படிப்பட்ட படைப்புகளிலே மிகச்சிறந்த அடியார்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும், என்னை பெற்றெடுத்தவர்கள் உங்களை பெற்றெடுத்தவர்கள் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்துக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.